வரலாறு ஒரு மதிப்பெண் வினா விடைகள் இப்போ பார்க்கலாம். ஏகாதிபத்தியம் முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்று கூறியவர் யார்? 4 ஆப்ஷனில் லெனின் தான் ஆன்சர். 2வது கொஷின், பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது? ரஷ்யா தான் வெளியேற்றப்பட்டது. 3வது கொஷின், பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கி கொண்டனர்? ஸ்பானியர் தான். 4வது கொஷின், உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? லத்தீன் அமெரிக்கா. ஜெர்மனியோடு மியூனிச் உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பிரிட்டன் பிரதமர் யார்? சேம்பர்லின். உலக வங்கி அமைந்துள்ள இடம் வாஷிங்டன். 7வது கொஷின், வடக்கு மற்றும் தெற்கு வியட்நாம் எந்த ஆண்டு ஒன்று சேர்க்கப்பட்டது? 1976. அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய நேச நாடுகளும் சேர்ந்து ஏற்படுத்திய அமைப்பு நேட்டோ. எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது? 1829. கல்சா கல்லூரி உருவாக்கப்பட்ட இடம் அமிர்தசரஸ். இது புக்கின். வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? 1806 ஜூலை 10. 12வது கொஷின், திப்பு சுல்தான் கொல்லப்பட்டது ஆங்கில மைசூர் போரில். வேலூர் கழகத்தில் கல்கத்தாவுக்கு நாடு கடத்தப்பட்டாங்க. வங்க பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? 1905 அக்டோபர் 16. தீவிர தேசியவாதிகளும் மித தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்த காங்கிரஸ் அமர்வு லக்னோ அமர்வு. அமர்வுனா கூட்டம்தான். அதுக்கு அடுத்து 1933 ஜனவரி 8ஆம் நாள் அனுசரிக்கப்பட்டது கோவில் நுழைவு நாள். அதுக்கு அடுத்த கொஷின், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்த முக்கிய மாற்றம். இது மாகாணங்களில் தன்னாட்சியை ஏற்படுத்திய சட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. அந்த மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? 1000 விளக்கு, சென்னையில். கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையம். இது புக்கின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஷில் உருவாக்கப்பட்டது? 1918. இன்னும் வரலாறில் நிறைய ஒன் வேர்டு இருக்குது. இது கொஞ்சம்தான்